இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எதுக்கு அப்படின்னா, சார் நீங்கள் சொல்கிறீங்க காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராபபிலிட்டி, ரேண்டம் வேரியபிள், கிமுலேட்டிவ் டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய கான்செப்டாக சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்டிங் த டாட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 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 ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸை எடுத்துகிட்டு, ஸோ அது எப்படி வந்து இந்த ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ. இப்போது நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணலான்னா, வந்து ரேண்டம் வேரியபிள்னால் என்னென்னு நம்ம கற்றுக்கிட்டோம். அப்புறம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்னென்னு கற்றுக்கிட்டோம். அப்புறம் குமுலேட்டிவ் டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு, ஒரு காஷியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் 68, 95 அந்த மாதிரி அந்த ரூல்ஸ் ஒன்றா பார்த்துருக்கீங்களா? 64, 98, 99, 99.7 ரூல், இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம். சரி, ஓகே, இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். இது எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணோம். நம்மக்கிட்ட வந்து ஒரு என்னன்னே தெரியாது, பட் நம்மளுக்கு அது என்ன டேட்டான்னு தெரியும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பேராமீட்டரை கொடுத்து, இந்த பேராமீட்டரோட வந்து இதோட சேன் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட சேலரி எடுத்துக்கலாமா? சேலரிங்கிறது ஒரு பேராமீட்டர், அது என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு ஒரு 1,00,000 இருக்குது அப்படின்னு நான் போட்டேன். இது மாதிரி வந்து மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸோட மல்டிபிள் வேலையில் பார்க்குற ஒருத்தவங்களோட சேலரிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது வெறும் டேட்டா, நம்மளுக்கு சேலரி இப்படி இருக்குங்கிறது. அதிலிருந்து நம்ம வந்து என்னென்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆவரேஜாக ஒருத்தவங்களோட சேலரி வந்து இத்தனை வயசுக்குள்ளே 18லேருந்து 20 வயசுக்குள்ளே வேலை பார்த்தாங்கன்னா, இன்கேஸ் அவங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும்? 25லேருந்து 30க்குள்ளே இருக்கிறவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்களோட சேலரி எப்படி இருக்கும்? ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுக்கான ஆன்சரை நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியும். அப்படிங்கன்னா எதை வச்சு ரிட்ரைவ் பண்ண முடியும்னா, நம்ம கற்றுக்கிட்ட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வச்சு தான் ஹெல்ப் பண்ணி இதை நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த ஹைட்டு தான். ஓகே, ஹைட் ஆஃப் தி சம் எக்ஸ் பர்சன்ஸ். ஸோ இந்த எக்ஸ் பர்சன்ஸோட ஹைட் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா, இது எதுக்காக மெஷர் பண்ணுறோன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு ஸ்கூலில் இருக்காங்க, ஒரு ஸ்கூலில் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் பேர் எடுத்துக்கலாம். ஒரு சென்ட் ஜோசப் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ சென்ட் ஜோசப்னு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 14 டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 14 டிஸ்ட்ரிக்டில் சென்ட் ஜோசப் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பேஸ்கெட் பால் டீமில் வந்து ஆள் எடுக்க போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து 14 டிஸ்ட்ரிக்டில் வேறு ஒரு ஸ்கூல் இருந்தாலும் சென்ட் ஜோசப்னு சொல்லிட்டு ஒரே டீமை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மொத்தமாக வந்து ஒரு பேஸ்கெட் பால் டீம் எடுக்கணும். ஓகே, பேஸ்கெட் பால் டீம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான பேராமீட்டர் என்ன அப்படின்னா ஹைட்டு. ஏன்னா பேஸ்கெட் பால் ஆடுறவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ, நாட் லைக் தட் ஷார்ட்டாக இருக்கிறவங்க நல்லா பேஸ்கெட் பால் ஆட மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. இட்ஸ் ஹைலி அப் டு தேர் டேலண்ட் தான். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, வாட் தே ப்ரிஃபர் ஃபார் பிளேயிங் எ பேஸ்கெட் பால் அப்படின்னா ஹைட்டு தான். ஓகே, ஸோ அப்போ ஹைட்டு வச்சு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த ஸ்கூல் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன்ட்ட போய் கேட்குறாங்க, சார் நாங்கள் வந்து எங்கேருந்து நான் டீம்ஸ் ஆள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆள் கேட்குறாங்க. சரிங்களா, 4 டிஸ்ட்ரிக் இருக்குது, 4 ஸ்கூல் இருக்குது, இது மாதிரி எங்கேருந்து எடுக்கலாம், எங்கே வந்து ஆக்சுவலி வந்து என்னென்னா இவங்க ஒவ்வொரு இடத்துக்காக போய் 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 வந்து ஆளுங்களை எடுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா இங்கே 14 டிஸ்ட்ரிக் இருக்காங்க. ஸோ 14 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இங்கே இருக்கிற பிஇடி மாஸ்டர் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் போய் அவங்களோட ஹைட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க மெஷர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கல. அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த 14 டிஸ்ட்ரிக்டோட ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக் அவங்க போனாங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு வரலாம், செலக்ட் பண்ணிட்டு வரலாம் செலெக்ஷனுக்கு அப்படிங்கிறத, அதுதான் வந்து நம்மளோட ஆஸ்க்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். டாஸ்க் என்ன,
அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப ஹைட்டான ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, எடுத்த உடனே எல்லா ஹைட்டோட பாப்புலேஷன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது, 16 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹைட்டோட சாம்பிள்ஸ் இருக்கா. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராபிலிட்டி டென்சிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாமா. இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டோன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் சாம்பிள் பண்ணி நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். சாம்பிள் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு ரேண்டமாக, அது எல்லாமே எடுக்கிறதெல்லாம் ரேண்டமாக, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரேண்டமாக எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதுக்கு சாம்பிள் மீன் கண்டுபிடிக்கலாம், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு இருக்குன்னா, ரஃப்லி வந்து இந்த பாப்புலேஷன் இதுக்கு தான் வந்து க்ளோஸ்னஸாக இருக்கும், நம்ம கண்டுபிடிக்கிற மீனோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும். ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு பண்ணுறோம். மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு பண்ணக்கப்புறம் நம்மளால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்மளோட பெரிய பெரிய ஸ்டாட்டிஸ்டிஷியன் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா, நம்மளோட நிறைய நேச்சுரல் ஃபினாமினன் எல்லாமே வந்து காஷியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹைட்டுங்கிறது ஒரு விதமான விஷயந்தான். ஸோ அதுவும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை தான் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்மளாக சொல்ல முடியாது. வி நீட் சம் வேலிட் ப்ரூஃப். ஓகே, ஸோ ஒரு டாக்டரோ வந்து ஒரு நம்மளோட ஹியூமனோட அனாட்டாமி படிக்கிற யாராவது ஒருத்தவங்களோ சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க, இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை தான் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் நம்மளாவே டெரைவ் பண்ண முடியும். ஓகே, நிறைய கொஷினுக்கு ஆன்சர் வந்து நம்மளாவே சொல்ல முடியும். அது என்னென்ன கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, என்ன அப்படின்னா, ஹைட்டு எல்லாமே வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி நம்மளுக்கு மீன் தெரியும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு வேரியன்ஸ் வாட் எவர் இட் மேபி, நம்மளுக்கு அது ரெண்டு தெரியும் வச்சுக்கலாம். இதை தெரிஞ்சக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்குறது, நம்ம கிராஃபை நம்ம ரெண்டும் வரைஞ்சிடலாம். ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இப்படி இருக்குது. இது வந்து சைடில் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் போடுறேன். ஸோ இங்கே போட்டக்கப்புறமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து எத்தனை பேர் வந்து 180 சென்டிமீட்டர் கீழே இருக்காங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டாங்க, அது வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற போது இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை வந்து 180 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ 180 சென்டிமீட்டர் கீழே வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம். ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் 180 சென்டிமீட்டர் ஹைட்டு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதே குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் வேறு இன்னொன்று எடுத்திருக்கேன். இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் எடுக்கும் போது இங்கே வந்து 180 சென்டிமீட்டருக்குள்ளே வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ வந்து பிடி மாஸ்டர் சொல்கிறாரு, எனக்கு வந்து 180 ப்ளஸ் சென்டிமீட்டரில் ஏதாவது வேணும் அப்படின்னு. சரி, ஓகே, அப்போ எல்லா ஊர்லேயும் 180 ப்ளஸ்ஸுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது, ஸோ இந்த கிராஃபை வச்சு விஷுவலைசேஷன் பண்ணும் போது எந்த ஊரில் வந்து நிறைய பேர் ஹைட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விச் மீன்ஸ் நம்ம வந்து எல்லாரோடையும் போயும் நம்ம ஹைட்டை எடுத்து நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு வீட்டில் இருந்த மாதிரியே வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிஷியன் டேட்டா அனலிஸ்ட் மூலமாக நம்ம வந்து எந்த ஊரில் போய் நம்ம வந்து அதிகமான பிளேயர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணலாம். தேவையில்லாமல் ஒவ்வொரு ஊருக்காக போய் இங்கே ஹைட்டு சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி வராமல் நம்ம ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு இதை வந்து வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தோட நீங்களை வந்து இந்த டாட்ஸை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஏன்னா நான் வந்து முன்னாடி நிறையா விஷயங்கள்லாம் பார்த்தோம், இது எதுக்கு எங்கே யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் உங்கள் எல்லாத்துக்குள்ளே வந்திருக்கும், எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த இதை வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது போக வந்து நம்ம லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, டெஸ்டிங் பண்ணோம். கரெக்டாக என்ன டெஸ்டிங் பண்ணோம்? QQ பிளாட்டுங்கிறது ஒன் ஆஃப் த கிராஃபிக்கல் டெஸ்டிங்னு வச்சுக்கிறோம். ஸோ அது என்னென்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால. ஸோ அதுதான் ஒன்று. ஓகே, ஸோ இதுவும் இது மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டெஸ்டிங்கில் ஏன்னா லாஸ்ட்டு ஒரு பாட்டு பார்த்தோம், அதை விடக்கூடாதுல, அதுக்காக அதை நான். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச இதுதான் வந்து நம்ம படித்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோமோ அதோட சிம்பிள் ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்ல நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை இதை விட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பிங்க் பண்ணுங்கள், ஷுவராக நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த ஒரு செட் ஆஃப் வீடியோஸில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள்.
அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.